ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எல்லாம் ஃப்ரீ, எல்லோரும் லீவு, அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம். ஆனால் உங்கள்கிட்ட நான் ஒரே ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். எனக்கு ஏன் நான் கேட்டு வாங்கணுமா என்ன லைக்ஸ்? அப்போ நான் போடுற வீடியோ நான் நேச்சுரலாக நீங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி செய்கிறது. நிறைய எடிட் பண்ணுறது, இதில் இந்த ஜாமான்லாம் செட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் செய்கிறதில்ல. நம்ம எப்படி வீட்டில் செய்வோமோ அதுபோல் உங்களுக்கு நேச்சுராக இருக்கட்டும்னு தான் நான் செய்கிறேன். அது எங்கள் பேரன் கூட அந்த ஃபோனுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃபோனுக்கு எங்கள் பேரன் அவனாக ஒரு எடிட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கான். அவனாக எடிட் பண்ணியிருக்கான். எடிட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கான். நான் கட்டாயமாக அந்த வீடியோ அடுத்தது போடுறேன். ஆனால் அவன் தான் பண்ணப்போ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்காக போட்டிருக்கான். ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னான் இல்லையா, அதனால் போட்டிருக்கான். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் போடுறேன். ஆனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட டிப்ஸை கூட நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 4 பேருக்கு தெரியட்டுமே. இதில் எந்த ஒரு பிஸ்னஸ் இதுவும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது ஒரு 4 பேருக்கு தெரியட்டும். ஓகே கைஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸுக்கு நம்ம எப்படி ஐடியா, கிட்ஸுக்கு கதை மூலமாக சொல்லலாமா, பாட்டு மூலமாக சொல்லலாமா, ஃபோன்லேயே நல்லது பார்க்குறதுக்கு எப்படி சொல்லித்தரது? ஏன்னா ஃபோனை அவாய்ட் பண்ணவே முடியாது. இல்லை ஸ்டடீஸ்லாம் அதுலேயே வந்துடுது, அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஃபோனில் குழந்தைங்க எது நல்லது, குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை காட்டுற மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? நான் அதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உங்களோட அட்வைஸ் எனக்கு கொடுங்க. ஓகே கைஸ், பாய் பாய்.